வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க முன்னாள் அமைச்சர்கள் தயாராகிவிட்டார்கள். சசிகலாவை சந்தித்து தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்த உள்ளதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியாது. அதிமுக என்பது ஒரே கட்சியாக இருக்க வேண்டும். பலதரப்பட்ட அணியாக பிரிந்து சென்றால் 2026 என்ன 2046 வந்தாலும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தொகுதி என்றால் அதில் 3 அணியாக அதிமுகவினர்கள் இருந்தால் அந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏவாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் எப்படி வெற்றியடைய முடியும்? இது அதிமுகவின் வெற்றிக்குத்தான் பாதிப்பை உண்டாக்கும். முதலில் தலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்துவிட்டு அதிமுக தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை என்ற ஆயுதத்தை திமுகவிற்கு எதிராக பயன்படுத்த வேண்டும். மிகப்பெரிய ஒரு கட்சியான அதிமுக தற்பொழுது கட்சி மூடும் என்று சொல்லும் அளவிற்கு ஆளும் கட்சிக்கு எப்படி அதிகாரம் வந்தது? அவர்கள் சொல்லும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை மோசமாகிவிட்டதா? கடந்த சட்டப்பேரவையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று சபதம் கூறியிருப்பார். தற்பொழுது அவரது மறைவிற்கு பிறகு 3 ஆண்டுகளிலேயே ஆட்சி கவிழக்கூடிய நிலைமை உருவாகியது. அதிமுக 3 அணியாக பிரிந்தது. அதிமுகவில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் வாக்குகள் சதவீதம் குறைந்து வருவதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தால் இரட்டை இலை சின்னமும் முடக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனை எப்படியாவது தடுப்பதற்கும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைந்தால்தான் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்ற காரணத்தினால் டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது மறைமுக பேச்சுவார்த்தை சசிகலா அவர்களிடம் முன்னாள் அமைச்சரான வேலுமணி அவர்கள் செய்திருக்கிறார். வேலுமணி அவர்களை தொடர்ந்து இன்னும் பல அமைச்சர்கள் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதனால் பொதுச்செயலாளர் பதவியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன.